வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட் கோகிடாமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோகிடாமானா மாஸ் பால். இது ஜப்பான்லேருந்து ஆரிஜினேட் ஆனது. இதை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வளர்க்குற செடிகளை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் இன்டோர் பிளான்ட்டு அவ்வளோவா வளர்க்குறதில்ல. தோட்டத்தில் நிறைய செடி இருக்கிறதுனால அதை கவனிக்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. வீட்டில் வளர்க்குற செடிகளை நான் இப்போ நிறைய கம்மி பண்ணிட்டேன். இப்போ என் பையன் இன்டோர் பிளான்ட் வேணும்னு கேட்டார். அவருக்காக கோகிடாமாவில் செடி வச்சு அவருக்கு தரலான்ட்டு இருக்கேன். அதை இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோகிடாமா என்னன்னா தொட்டி இல்லாமல் செடி வளர்க்குறது. இதுக்கு மண், பீட் மாசு, பாசி எல்லாம் வச்சு நமக்கு வேண்டிய ஷேப்பில் இதை நம்ம செஞ்சுக்கலாம். கோகிடாமாவில் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளை இதில் வச்சு நம்ம வளர்க்கலாம். இது நல்லா வளரும். யூஸ்வலாக பான்சாய் பிளான்ட்டு இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வீட்டிலலாம் நிறைய இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கோகிடாமாவில் பிளான்ட் வச்சு நம்ம வளர்க்கலாம். நான் முதல்ல பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் பண்ணலை, என்னோட டைம் இல்லாதனால நான் எதுவும் மெயின்டைன் பண்ண முடியாதனால நான் ரொம்ப பண்ணலை. இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணால் நான் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இது ஹேங்கிங் பண்ணியிருக்கேன், ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வீட்டில் இடங்கள்லாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஹேங்கிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சீலிங்கில் நல்லா மாட்டி விட்டுடலாம். ஸ்பேஸும் நமக்கு சேவ் ஆகும். நம்ம இப்போ கோகிடாமாவை பண்ணிக்கலாம். ஸோ கோகிடாமாவுக்கு நம்ம பீட் மாஸ் ஒரு பங்கு எடுத்துக்கணும், பாட்டிங் சாயில் ஒரு பங்கு எடுத்துக்கணும். அதை நம்ம இப்போ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு பீட் மாஸ் எடுத்துருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். அதே அளவு நம்ம பாட்டிங் சாயில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் மெஸ்ஸி ப்ராஜெக்ட் தான், பட் இது பண்ணி முடித்த அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நிறையா தண்ணி ஆகிட்டா கொல கொலன்ட்டு ஆகிடும். நல்லா கெட்டி ஆற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பால் பிடிச்சி அந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா அமுக்கி நல்லா பிடிக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுடுங்க கீழே. இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம தொட்டி எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம இந்த மாதிரி பால் பண்ணிக்கணும். நான் இந்த சைஸு தொட்டி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு நான் கோகிடாமா பண்ணியிருக்கேன். இதை நம்ம பாதியாக பிச்சுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி பிச்சா பாதியாக பிஞ்சிக்கும். இந்த மாதிரி நம்ம பாதியாக பிச்சுக்கணும். இதை இதிலே வச்சிடலாம். இப்போ இந்த இன்டோர் பிளான்ட்டை தான் நான் கோகிடாமாவில் வைக்க போகிறேன். இது பெப்பரோமியா. இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ மண்ணிலேருந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை ஜஸ்ட்டு நீங்கள் மண்ணை தட்டி விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதில் 3 செடி இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணால் அப்படியேவும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் பிரித்து வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் இந்த 2 இந்த கோகிடாமாவில் ஒரு கோகிடாமாவில் வச்சுட்டு இன்னொரு கோகிடாமாவில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் 2 தனியாக பிரிச்சுக்கிட்டேன், 1 தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இதை இதில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் வேர். ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் அந்த பாதி எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அமுக்கி முடுங்க, நல்லா மூடிக்கும்.
கொஞ்சம் சைடில் வந்து கேப் இருந்தால் கொஞ்சம் மண் போட்டு திரும்பி மூடி விட்டுடுங்க. என் பையன் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். அவர் இப்போ நிறைய இன்டோர் பிளான்ட் வச்சுருக்காரு. இன்னமும் இன்டோர் பிளான்ட் வேணும்னு சொன்னார். அவருக்காக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இன்டோருக்குனா இது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம டேபிள் இந்த மாதிரி டேபிளில் வச்சுக்கலாம், நம்ம ஹேங்கிங்கில் போட்டு விட்டுடலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். பால்கனிலலாம் மாட்டி விடலாம். ஷேடட் ஏரியா, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம நல்லா ஹேங் பண்ணி விடலாம். ஸோ நீங்கள் டேபிளில் வைக்கிறீங்களா இருந்தால் கொஞ்சம் இந்த கீழே வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நிற்கும். நல்லா பால் மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் நிற்காது. டேபிளில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கீழே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஹேங்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து அமுக்கி நம்ம பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இந்த டேபிளில் வைக்கிறதுக்காக இந்த கோக்கிடாமா பண்ணேன். இன்னொன்று வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கோக்கிடாமா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும். வேரெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் மாற்றி வேறு தொட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஹேங்கிங்காக நான் பண்ணேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ பாசி போட்டு மேலே கட்டி விடணும். ஸோ இப்போ நான் பாசி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த பாசியை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நர்சரியில் இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிடுறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. அது கொஞ்சம் ஊறினா தான் கொஞ்சம் நம்ம ஷேப்பாக பண்ண முடியும். இப்போ பாசி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம கீழே போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சையாக இருக்கிறது கீழே போகணும், மேலே ப்ரௌனாக இருக்கிறது மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், பச்சையாக இருக்கிறது நான் கீழே போட்டுடுறேன். மேலே ப்ரௌனாக இருக்கிறது ஃபேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த செடி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கீழே ஃப்ளாட்டாக அமுக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இதை டேபிளில் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கட்டும். நல்லா அமுக்கிட்டு இந்த பாசியை வந்து அப்படியே நல்லா கவர் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மண் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நல்லா பாசி நல்லா போட்டு நல்லா அமுக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கு வேண்டிய ஷேப்பு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு ட்வைனை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. நான் வந்து வேக்ஸ் ட்வைன் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். முதல்ல மேலே வந்து ஒரு சுற்றி அதை கட்டி விட்டுடுங்க. இதை நல்லா சுற்றி ஒரு 2 முடி போட்டுங்க. இதை வந்து நம்ம நல்லா சுற்றிக்கலாம். நல்லா கீழேருந்து எடுத்து அடுத்த சைடில் போடுங்க. நல்லா சுற்றிட்டு கடைசியில் கட்டி விட்டுடலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த கோக்கிடாமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லைனா ஷேடட் ஏரியாவில் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். சீலிங்லலாம் நல்லா மாட்டி விட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதை சீலிங்கில் மாட்டுறதுக்காக தான் ஹேங்கிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வைக்கும்போது டேபிளில் வைக்கும்போது கீழே ஒரு ட்ரே மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் வந்து கீழே வடியாமல் இருக்கும் டேபிளில். முதல்லலாம் இந்த மாதிரி நிறையா செடி வச்சுருந்தேன், நிறையா ஹேங்கிங் பண்ணியிருந்த டேபிளெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ தான் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா கார்டன்லேயே நிறையா செடிகள் இருக்குது. அதுவும் வின்டர் டைமில் வந்து நிறையா செடி வந்து நான் உள்ளே தான் எடுத்து வைக்கிறேன். இடமும் பற்ற மாட்டேங்குது, இருக்கிற செடியை வைக்கிறதுக்கு எனக்கு இடம் பற்றலை. ஸோ அதனால் இன்டோர் பிளான்ட்டெல்லாம் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளே வளர்க்குறத வந்து. இந்த மாதிரி ஆகிடுங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்வைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் ட்வைனும் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கலர் இது போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மணி பிளான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்படியா ரேண்டமாக எப்படி வேணால் சுற்றி வச்சுக்கலாம். இதை வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இந்த இன்னொன்று வந்து நான் சரடில் வந்து பால் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஐவி பிளான்ட்டு. இந்த கொடியாக தொங்குறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டா நல்லா கொடி வந்து கீழே தொங்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ இன்டோர் பிளான்ட்டு வந்து ஒவ்வொரு செடிக்கு ஒரு மாதிரி லைட்டிங் இருக்கும், அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து மீடியம் லைட் தான் தேவைப்படும். நான் இன்னொன்று குரோட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஹைலைட் தேவைப்படும். இது வந்து மஞ்சுளாஸ் போத்தோஸ். இதுக்கு வந்து லோ லைட் தான் தேவைப்படும். நமக்கு ஒவ்வொரு செடிக்கு நமக்கு எந்த மாதிரி லைட் தேவைப்படுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம அப்படியே சுற்றிக்கலாம். நீங்கள் இப்படியே வைக்கலாம். இப்படியே வச்சா தான் இது நேச்சுரலாக இருக்கும். நம்ம அழகாக வைக்கணுன்னா அந்த மாதிரி நம்ம கயிறு கட்டி எதாவது வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து க்ரீன் கலரில் இருக்கும், நிறைய இருக்குது ட்வைன் கலர் வந்து. அந்த மாதிரி நீங்கள் கலர் வாங்கி கூட ப்ளெயினாக ஒரே கலர் கூட நீங்கள் வாங்கி இதை கட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஹேங்கிங் பண்ணணுன்னா இந்த ட்வைன் இதை எடுத்து ஒரு 3 எடுத்துக்கோங்க, 3 கயிறாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம எடுத்துக்கலாம். மூணாக பிரிச்சுக்கோங்க. இதை வந்து அந்த நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல அந்த ட்வைன்லேயே வந்து நம்ம கட்டி விட்டுடலாம். மூணு சைடில் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த 3 பக்கமும் கட்டியாச்சு. ஸோ மேலே எண்டில் வந்து ஒரு முடி போட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுங்க.
பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து ஹேங்கிங் இது பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் தனியாக வேறு ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கயிறுலே தான் நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 கயிறு எடுத்துகிட்டு கீழே ஒரு முடி போட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இதிலே வந்து கிராஸில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். சைடில் தொங்குற மாதிரி நல்லா கயிறு கட்டிட்டு சைடில் வந்து தொங்க விட்டுருக்கேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு சைடில் அப்படியே கீழே விழுந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் சைடில் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இப்போ இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து நீங்கள் இந்த பாலை வந்து தூக்கி பாருங்கள். வெயிட் இல்லாமல் இருந்தால் அப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது ஒரு கிண்ணத்தில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இதை எடுத்து இங்கே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழித்து ஊறின அப்புறமா நீங்கள் எடுத்து வேறு இடத்துல எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்பட்டால் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் செடி எப்படி வளருது பார்த்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். லிக்விட் ஃபெர்டிலைசர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் கலக்கி விட்டுட்டா நல்லா ஈஸியாக வந்து ஃபுட்டு போயிடுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ எந்த ஃபெர்டிலைசரோ நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2ஐயும் வந்து நான் அந்த மாதிரி கோக்கிடாமா செஞ்சு எடுத்து வைக்கணும். இப்போ கோகிடாமா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விடுங்க, இல்லைனா டேபிளில் வச்சு விடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம கையாலே நம்ம செஞ்சு அதை நம்ம அழகாக எடுத்து வைக்கிறத பார்த்தா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.